காரைக்கால் தெற்கு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா பிறந்த நாளை முன்னிட்டு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட கோட்டுச்சேரி மேடு, அக்கம்பேட்டை, காளிக்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட சூழ்நிலைகள் குறித்து விவரமாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் இந்திய அரசாங்கம் நமக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்கவில்லை என மீனவர்கள் தங்களது கவலைகளை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இந்நிகழ்வு குறித்து முதல்வர் அவர்களிடம் நேரடியாக எடுத்துரைப்பதாகவும் இம்மாதிரியான சம்பவம் இனி நடைபெறாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ள மீனவர்களை மீட்க தேவையான முயற்சிகள் வலுப்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் சமூக சேவையை பாராட்டி பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பட்டாசுக்கள் வெடித்தும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவியாக ஹாட்பாக்ஸ் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக லாவண்யா பாவாணர் நகரின் ஒவ்வொரு வீடாக சென்று தனது சொந்த செலவில் 700 ஹாட்பாக்ஸ்களை அன்பளிப்பாக வழங்கினார். அப்பொழுது மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் மக்கள் சொன்ன அனைத்து பிரச்சனைகளையும் பொறுமையாகவும் குறித்துக் கொண்டார். நீங்கள் சொன்ன அனைத்து குறைகளையும் எனது சொந்த செலவில் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணி குறித்து மாநில நிர்வாகிகள் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் SIR பணியை செய்து முடிக்க வேண்டும், தங்கள் தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பங்களை வாங்கி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜசேகரன், தீப்பாய்ந்தான் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாரதிய ஜனதா வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சுந்தர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தனாலன் தலைமையில், தமிழ்நாடு மாநில இணை செயலாளர் சுகுமாரன் முன்னிலையில் கழக உறுப்பினர் உத்தரகுமார் தம்பதியினர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சினி, புரவலர் மூர்த்தி, பொருளாளர் கமல், மக்கள் தொடர்பு அதிகாரி பெரியசாமி, கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர் தியாகராஜன், வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன், இணை செயலாளர் மதிவாணன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் ரமேஷ், கழக உறுப்பினர்கள் ஆனந்த், பொன்னுசாமி, சண்முகம், சங்கர், மணிவண்ணன், கோபால், வெற்றிவேலன், ஜெயசீலன், பாலு ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 45 அடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு 10,50,000 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் மேல் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இந்நிலையில் ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேதமடைந்த வீட்டினை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள், கடந்த 2011ஆம் ஆண்டு 10,50,000 ரூபாய்க்கு வழங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினார். பத்திரம் இல்லாததால் வீடு சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும், வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர்.
எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்று எச்சரித்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் இடத்தை ஆண்டுதோறும் ஏலத்தில் விடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் டெண்டர் முறையில் ஏலம் நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஒரு நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த கார் பார்க்கிங் டெண்டர் முறையில் சரியாக செயல்படாததால் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து கார் பார்க்கிங் ஏலம் டெண்டர் முறையில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக திருநள்ளாறு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட உள்ளாட்சித்துறை இணை இயக்குநர் இதுகுறித்து விசாரணை செய்வதாக உறுதியளித்தார். புதுச்சேரி ஸ்ரீ ராகவேந்திரா உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சரஸ்வதி விளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி, ஸ்ரீ அழகப்பா மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல பள்ளிகளின் தாளாளர்கள் ரிப்பன் வெட்டி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். கண்காட்சியில் தமிழ், அறிவியல், கணிதம், ஆங்கிலம், சமூக அறிவியல் போன்ற பல பாடப்பிரிவுகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் 200 மாணவர்கள் தங்களது படைப்புகளை விளக்கி காட்சிப்படுத்தினர். இக்கண்காட்சியை 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்து மாணவர்களின் திறமையை பாராட்டினர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் சரஸ்வதியின் அறிவுரையின்படி பள்ளி நிர்வாகத்தினர், அலுவலக ஊழியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து துறை ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் தலைமையகத்தில் சக்தி அபியான் கூட்டம் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற இக்கூட்டத்தில் பெண்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. சக்தி அபியான் பெண்களுக்கான அரசியல் உரிமை மற்றும் விழிப்புணர்வை இந்திய அளவில் எடுத்துரைக்கும் ஒரு குழுவாகும். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முனைவர் ரேவதி நடுநிலை வகித்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தனர். பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சக்தி அபியான் குழு உறுப்பினர்கள் ரமா வைத்தியநாதன், டாக்டர் விஜயகுமாரி, ரீட்டா, பிரியா, திரிபுர சுந்தரி, சந்தியா, மணிகண்டன், சுந்தரி, சோனியா, விஜயலட்சுமி, சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுதாகர் நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. மழை பெய்து வரும் நிலையில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருந்த போது திடீரென 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு உள்ளே புகுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓடவே உள்ளே சென்ற பாம்பு வீட்டின் உள்ளே சோஃபா மற்றும் நாற்காலிகளுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டது. இதனை அடுத்து வீட்டின் உரிமையாளர் வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் சுமார் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு நாற்காலிக்கு அடியில் பதுங்கியிருந்த 6 அடி நீள சாரப்பாம்பை லாவகமாக பிடித்து எடுத்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் சுதாகர் நகரில் புதர் மண்டி கிடப்பதால் அடிக்கடி பாம்பு மற்றும் விஷ பூச்சிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உடனடியாக அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் புதியதாக தூண்டில் கிச்சன் என்ற பெயரில் உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தூண்டில் கிச்சன் உணவகத்தை திறந்து வைத்தார். மேலும் இந்த உணவகத்தில் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் கடல் உணவுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. மேலும் குடில் குடிலாக அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் குலுகுலு வசதியுடன் குடும்பத்துடன் அமர்ந்து உணவருந்தும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் தூண்டில் கிச்சன் உணவகத்தின் நிர்வாகிகள், உரிமையாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.
பாருங்கண்ணா. காலாப்பட்டு சாசன் கம்பெனிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தி பஞ்சாயத்து கூட்டத்தில் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்க தலைவர் குமார் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் காலாப்பட்டு கடல் பகுதியில் சாசன் மருந்து கம்பெனி நிறுவியுள்ள கழிவுநீர் குழாயில் மீனவர்களின் வலைகள் சிக்கி பாதிப்பு ஏற்பட்டதால் மக்கள் நலசங்கம் சார்பில் 2023ஆம் ஆண்டு சென்னை தெற்கு மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் பேரில் 2025 ஜனவரி 22ஆம் தேதியன்று மீனவர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தீர்ப்பின்படி கழிவுநீர் குழாய்களை கடலிலிருந்து அகற்றவும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் கம்பெனி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த 10 மாதங்களாக பிரச்சினை நீடித்து வருவதாகவும் அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கம்பெனியின் தூண்டுதலால் ஊரில் சிலர் திருவிழாவிற்கான நிதியை தடை செய்து வழக்கை வாபஸ் வாங்கினால் மட்டுமே பணம் வழங்கப்படும் என்று பேசுவதாகவும் கடந்த சில நாட்களாக தங்களையும் சங்க நிர்வாகிகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் குமார் கூறியுள்ளார். மேலும் காலாப்பட்டு கடற்கரையில் நடைபெற்ற மீனவ பஞ்சாயத்து பொதுக்கூட்டத்தில் ஆறுமுகத்தின் மகன் ஏழுமலை, அவரது ஆதரவாளர் மூர்த்தி ஆகியோர் உட்பட சிலர் கூட்டத்தில் பலரின் முன்னிலையில் வழக்கை வாபஸ் வாங்கவில்லை என்றால் வீடு புகுந்து உதைப்போம் என பொதுவெளியில் மிரட்டியதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் சிலர் கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் பின்னர் சிலர் தொலைபேசி மூலம் தமக்கு தகவல் அளித்ததாகவும் குமார் தெரிவித்துள்ளார். எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் நிலவுகிறது. இதை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். காலாப்பட்டு சாசன் கம்பெனி தொடர்பான இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை அதிகரித்து வருகிறது. காங்கிரஸ் அலுவலகத்தில் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர் புதுச்சேரியில் நூதனமாக வங்கிக் கணக்குகளை திருடும் முறை நடைபெற்று வருகிறது. சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவு சொற்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தை நவீன முறையில் திருடும் முறை நடைபெற்று வருகிறது என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகிறது. இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவு சொற்களை பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக அமைப்பினர் இதுபோன்று OTP எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே சைபர் குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. ஆனால் சைபர் குற்றங்கள் சம்பந்தமாக புகார் அளித்தால் விசாரிக்காமல் உள்ளூர் காவல் நிலையம்தான் விசாரிக்க வேண்டும் என்று அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், சைபர் கிரைம் குற்றம் நடப்பதற்கு புதுச்சேரி அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் முதல்வரும் அமைச்சரும் மௌனமாக இருப்பதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சைபர் குற்றங்களை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போகும் சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக அமைப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் அங்க போய் பார்த்து எல்லாருக்கிட்டையும் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க நிறைய பணம் கொடுக்க போறோம், நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி கணக்குகளை திருடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். OTPயை நம்ம பல இடங்களிலே, பல வங்கிகளிலே, பல நிர்வாகத்திலே யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல அறிவுறுத்தல் தராங்க. மத்திய அரசாங்கமே அதை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கமே சைபர் கிரைமை பத்தி அதிகமா வலியுறுத்துறாங்க. இங்க பாண்டிச்சேரியில தான் சைபர் கிரைமே அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் தான். தினம் தினம் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமாக ஏகப்பட்ட பணம் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை எடுக்கிறாங்க. ஏமாற்றக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த காரணமா பாத்தீங்கன்னா நம்முடைய அதுல பாதிக்கப்பட்டவர்கள்
அந்த ஓடிபியை கொடுத்துட்டு எதுக்கு கொடுத்தோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அவங்க கிரைம்ல வாங்க மாட்டுறாங்க, சைபர் கிரைம்ல எடுக்க மாட்டுறாங்க. என்னன்னு கேட்டா இது வந்து சிவில் கேஸ், நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்ல கொடுங்க கம்ப்ளைண்ட அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்தா நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. இதுல நாம வந்து பொதுமக்களை நாங்க என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அரசாங்கம் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றது. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு, சைபர் கிரைம் பண்றவங்களுக்கே அவங்க துணையா இருக்கிறாங்க. அதனால வந்து வந்து வருங்காலத்துல சைபர் கிரைம் அதிகமாக ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, சூதாட்டம், அது மட்டும் இல்ல போதைப் பொருள் இருந்தது போக இப்ப சைபர் கிரைமே பாண்டிச்சேரியில ஒரு சென்டரா இருக்கு. அந்த சைபர் கிரைமுடைய சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிரைமுடைய பிரான்ச்சஸ் எங்க இருக்குது? வெளியூர்ல, வெளி மாநிலத்துல இருந்தா கூட இருக்கிறாங்க. இங்க இருந்து கொள்ளடிக்கிறாங்க. அவங்கள போய் பிடிக்க கூட முடியல. பிடிச்சாலும் நம்ம காவல்துறை காசு வாங்கின்னு விட்டுடுறாங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அதனால இந்த காவல்துறை உடனடியாக இந்த இது போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்க சொல்லலாம் என் பேங்க்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்கிட்ட இல்லாத இருக்கலாம், இன்னொருத்தவங்கிட்ட இருக்கும். இருக்கிறவங்க அதிகமா பாதிப்பாங்க. ஏன்னா உங்களை பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுத்த உடனே அவங்க பாதிப்பாங்க. தயவு செய்து இது போன்ற வதந்திகளை நம்பாதீர்கள். இது வந்து உங்களுடைய பணத்தை சுருட்டுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு உண்டான வழியாக இருக்கும். ஆகவே மக்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை நாங்க தயவு செய்து இப்படிப்பட்ட நடவடிக்கையை தடுத்து நிறுத்துங்கள். எந்த வேணாலும் வாங்கிக்கிட்டோம், ஓடிபி மட்டும் கொடுக்காது. ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் காலி. அதனால இது வந்து உங்களுடைய பணத்தை கொள்ளை போவதற்கு உண்டான வழியாக இருக்கும். ஆகவே மக்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் ஓடிபியை கொடுக்காதீங்க. காவல்துறையை கேட்டதெல்லாம் இந்த மாதிரி சைபர் கிரைமுக்கு நீங்க அடித்தளம் அமைத்து அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு உண்டான வழியை தடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்களே அதற்கு உடந்தை என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் இன்றைய தினம் புதுவையில் இருக்கின்றது. நாடு முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் வாக்கு திருட்டு செய்துதான் பாஜக வெற்றி பெறுகிறது என்று குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் கொண்டுவரப்பட்டுள்ள எஸ்ஐஆருக்கு எதிராக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது தேர்தல் ஆணையம் போன்ற பொம்மையை பாடையேற்றி முயன்ற இளைஞர் காங்கிரசுக்கும் காவலர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது காங்கிரஸ் நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், நிர்வாகிகள் தனுசு, திருமுருகன், மருதுபாண்டியன், இளையராஜா, ரகுமான், விஜயலட்சுமி, நிஷா, பொறுப்பாளர் நாகமது யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பிஜேபி தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வாக்கு திருட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிகழ்வில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய அரசாங்கம் ஓட்டு திருடுற அரசாங்கம். ஓட்டை யார்கிட்ட இருந்து திருடுறாங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து எடுக்கிறாங்க, ஏழை மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு அவங்க ஓட்டு இல்லைன்னு சொன்ன உடனே கேள்வி கேட்குற அதிகாரத்தையே அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அந்த கேள்வி அதிகாரம் இருக்கக்கூடாது என்பது தான் பிஜேபியுடைய எண்ணம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதிகாரத்தினுடைய ஒரு கடைசி நிலைன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதிகாரம் தான். இன்றைக்கி வந்து ஓட்டை திருடுறோம், ஓட்டு இல்லைன்னு சொல்லுவோம், ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே ஓட்டை போட்டுன்னு நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் 2029 ஒரு சர்வதிகார அமைப்பாக இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கின்றது. மோடி அவர்கள் சர்வதிகாரியாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள, அதாவது அறிவித்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் வன்மையாக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும்
முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் நகராட்சி அதிகாரிகளுக்கான திடக்கழிவு மேலாண்மை விதிகள் மற்றும் பெருமிகு கழிவு மேலாண்மை பற்றிய பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் குப்பைகளை தரம் பிரிப்பது அவசியம் பற்றியும், திடக்கழிவு மேலாண்மை விதிகள் பற்றியும் மற்றும் பெருமிகு கழிவு மேலாண்மையின் அவசியம் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, நகராட்சி சுகாதார மருத்துவர் ஆர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நகராட்சியை சேர்ந்த சுகாதார ஆய்வாளர்கள், மேஸ்திரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்ந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அஜய் சின்ஹா முக்கிய பகுதிகளை வழிநடத்தினார். ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகக்கோப்பை அறிமுக விழா மற்றும் சுற்றுப்பயணம் தொடக்க விழா அகரம் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் ஆசியா ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் சந்தீப் ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் ஸ்வேதா ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீப்பாய்ந்தான் செல்வம், லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் சிஇஓ அன்பு, டீன் பாலகுருநாதன், புதுச்சேரி சங்கத்தின் செயலர் அன்பழகன், மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி, டாக்டர் பழனி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் தலைவர் குமரேசன், பொருளாளர் சந்திரசேகர், நிர்வாக செயலாளர் பழனி, இந்திய விளையாட்டு வீரர் செந்தில்குமார், உடற்கல்வி ஆசிரியர்கள் வரதராஜ், ஆரோக்கியராஜ், சரவணன், மூத்த விளையாட்டு வீரர்கள் அரவிந்தன், சுரேஷ், கமலக்கண்ணன், செல்லமுத்து, கார்த்திகேயன், பயிற்சியாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஸ்டாலின், ராம், பச்சையப்பன் மற்றும் ஜூனியர் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அடுத்த நிகழ்வாக இந்த போட்டியுடைய லட்சணை லோகோ காங்கேயன் காளை மாஸ்கட் கொடுத்து அதன் மூலமாக காங்கேயன் காளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எங்கிலும் நமது காங்கேயன் காளை புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட வில்லியனூரை அடுத்த கோபாலன்கடை குப்பை கிடங்கு அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த இளைஞரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன்கடை அம்மா நகரை சார்ந்த வேல்முருகனின் மகன் சுரேஷ் என்பதும், தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் இவர் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, கொள்ளை, திருட்டு போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் தவளக்குப்பம் அடுத்துள்ள புரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் முழியன்குளம் சீரமைப்பு குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். தனசுந்தராம்பாள் தொண்டு அறக்கட்டளை தலைவர் பனை ஆனந்தன், சிறப்பு தலைவர் குமாரசாமி, ஆலோசகர்கள் பணி நிறைவு வட்டாட்சியர் அய்யனார், பணி நிறைவு வரலாற்று விரிவுரையாளர் முத்தையாசாமி முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜானகிராமன் நோக்கோரை கூறினார். அங்காளம்மன் கோவில் அறங்காவல் செயல் அலுவலர் பாஸ்கரன், மேலாண் பொறுப்பாளர்கள் சுந்தரராசு, எழில்ராஜா வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு புரணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு தொழிலாளர்களை பாராட்டி பரிசு பொருட்கள் வழங்கினார். முன்னதாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களுக்கு புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் பொன்னாடை அணிவித்து மாலை சூட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். விழா ஏற்பாடுகளை தனசுந்தராம்பாள் தொண்டு அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் வண்டிமுத்து, மணிகண்டன், கணேசன், சதீஷ், சிவச்சந்திரன், எழிலரசன், கோபிநாத், வேல்குமரன், அன்பு மற்றும் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ரவி, முரசொலிமாறன் செய்திருந்தனர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் துணைத் தலைவர் ரமேஷ் நன்றி கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா மேல்நிலைப்பள்ளியில் சப்த சக்தி சங்கமம் எனும் தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவிற்கு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் டாக்டர் பூங்குழலி,
கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி வித்யா பாரதியின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன், செயலாளர் டாக்டர் ராமசிவராஜன், பொருளாளர் டாக்டர் இளமதி அழகன் பார்வையாளர்களாக பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்தனர். இந்திய ஆசிரியை கமலாதேவி வரவேற்று தொகுத்து வழங்கினார். கருத்தரங்கத்தின் முன்னுரையை கணித ஆசிரியை மங்கையர்கரசி வழங்கினார். குடும்ப விழுமியங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாரதிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் அறிவியல் ஆசிரியர் சத்யபாமா உரையாற்றினார். தமிழ் ஆசிரியை அருள் ஜெயா தாய்மார்களிடம் வினாடி வினாவினை நடத்தினார். கண்ணகியாக யூகேஜி இனியாஸ்ரீ, திரௌபதியாக 6ஆம் வகுப்பு சுகித்ரா, சரோஜினி நாயுடுவாக 8ஆம் வகுப்பு காவியா மற்றும் சாவித்ரி புலேவாக 9ஆம் வகுப்பு ஈரநிலா மாறுவேடத்தில் தோன்றினர். பாரதத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு எனும் தலைப்பில் தமிழாசிரியர் நித்யா உரையாற்றினார். சிறந்த தாய்மார்கள் 2 கௌரவிக்கப்பட்டனர். தாய்மார்களின் மின்னூட்டம் கேட்கப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கன்னியாஸ்திரியை விமலா நன்றி கூற சாந்தி மந்திரத்துடன் விழா நிறைவுற்றது. இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 14வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வரும் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10 வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறவுள்ளது. 24 நாடுகளை சேர்ந்த அணிகள் பங்கேற்க உள்ள இந்த போட்டிக்கான வெற்றி கோப்பை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணமாக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி எடுத்து செல்லப்பட்ட உலகக்கோப்பை பாகூர் அருகே சொரியங்குப்பம் குருவிநத்தம் சந்திப்பில் காக்கி குருவிநத்தம் கிளப் சார்பில் வரவேற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கோப்பையை அறிமுகப்படுத்தி பேசுகையில், ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பையை தமிழகத்தில் நடைபெறுவது பெருமைக்குரிய நிகழ்வு. இதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்க கோப்பை தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்கிறது. கடலூர் செல்லும் வழியில் இப்பகுதி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி குருவிநத்தம் காக்கி கிளப் கோரியதை அடுத்து துணை முதல்வரும் ஹாக்கி சங்க நிர்வாகிகளும் அனுமதி வழங்கினர் என்றும் தெரிவித்தார். மேலும் போட்டியும் சுற்றுப்பயணமும் வெற்றிகரமாக நடைபெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாகூர் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கோப்பையை வரவேற்பு அளித்தனர். இதுபற்றி ஹாக்கி பயிற்சியாளர்களும் ஹாக்கி விளையாட்டு வீரர்களும் செய்தியாளர்களிடம் கூறும்போது, பேர் கார்த்திகேயன், குருவிநத்தா ஹாக்கி கிளப்ல இருந்து பேசுறேன். இங்க இந்த வேர்ல்டு கப் இனாகிரேஷனுக்காக தான் இங்க அந்த இது ரெடி பண்ணது. என்னன்னா எங்க ஊர்ல சரியான கிரவுண்டு வசதியும் அதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்பும் எதுவுமே இல்லை. இந்த அரசாங்கம் இந்த சிந்தாட்டிக் டர்ஃப் கிரவுண்டும் அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸோடைய எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்களும் இதே போல இங்கே வளர்ந்து வரோம், கிராமத்துலேருந்து வளர்ந்து வர பகுதியிலேருந்து வரவங்க நல்லபடியாக இன்னும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லபடியாகவும் இருக்கும். குட் மார்னிங், நான் மனிஷா பேசுகிறேன். குருவிநத்தம் ஹாக்கி கிளப்லேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி சரியாக இல்லை. ஃபோன் எக்யூப்மெண்ட்டும் எதுவும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கிடைச்சா நாங்கள் இன்னும் நல்லா விளையாடுவோம். இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு விளையாடுவோம். நான் நேஷனல்ஸ் போயிருக்கேன். நான் 2 நேஷனல்ஸ் போயிருக்கேன். ஒடிஷா ஒன்று போயிருக்கேன். அப்புறம் ஜார்க்கண்ட் போயிருக்கேன். இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை. அப்புறம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் இன்னும் பத்தலை. எக்யூப்மெண்ட் இல்லை, டர்ஃபும் இல்லை ஒழுங்கா. நாங்கள் மட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபோனு, ஸ்டிக், பால் எதுவுமே எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. அது கிடைச்சா இன்னும் நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்னும் நாங்கள் நல்லா விளையாடுவோம். இன்டர்நேஷ்னல் லெவல் போய் அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். இவ்வாறு தெரிவித்தனர். சென்னை ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசின் கான்சல் ஜெனரல் மைக்கேல் ஹாஸ்பர் ஆரோவில் ஃபவுண்டேஷனை பார்வையிட்டார். இந்த வருகை ஆரோவில் மற்றும் ஜெர்மனிக்கிடையேயான கலாச்சாரம், கல்வி, வளர்ச்சி மற்றும் இளைஞர் பரிமாற்றுத் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் நடைபெற்றது. அவர் ஏடிடிசி, ஏடிஎஸ்சி மற்றும் ஒர்க்கிங் கமிட்டி உறுப்பினர்களுடன் சந்தித்து ஆரோவிலின் மாஸ்டர் பிளான், நடந்து வரும் திட்டங்கள், சர்வதேச வளாக மேம்பாடுகள் மற்றும் குடியிருப்பு மண்டல திட்டங்கள் பற்றிய விளக்கங்களை கேட்டார். ஜெர்மனிக்கான கலாச்சார வளாகம் உருவாக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நீண்டகால ஒத்துழைப்புகளும் முன்னிலை பெற்றன. ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயலர் டாக்டர் ஜெயந்தி ரவி இணைய வழி கலந்துரையாடலின் போது ஆரோவில் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலுக்கு கான்சல் ஜெனரலை அழைத்தார் மற்றும் இளைஞர் கலாச்சார பரிமாற்ற திட்டங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை குறித்து பேசினார். பின்னர் திரு ஹாஸ்பர் மாத்ரி மந்திரை பார்வையிட்டு தனது வருகையை நிறைவு செய்தார்.
மணவெளி தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பாஜக மாநில செயலாளர் ராமு முன்னிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவருடன் சேர்ந்து கட்சி பணியாற்ற அவரோடு இணையும் நிகழ்வு மணவெளி பகுதியில் நடைபெற்றது. இளஞ்செழியன் மற்றும் கலைவாணன் தலைமையில் உத்தரகுமார், ஹயாத் பாஷா, சிவா, ரமேஷ், நீலப்பிரியன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாநில செயலாளர் ராமுவிற்கு பொன்னாடை பூத்தி மாலை அணிவித்து தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் ராமு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். இளைஞர்கள் அனைவரும் தங்களது முழு ஒத்துழைப்பையும் அவருக்கு தருவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஷாஜகான், நாகராஜன், கண்ணன், ஆனந்தவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.